அரேஞ்ச் மேரேஜஸ் பற்றின டிஸ்கஷன்ஸ் அதில் அண்ட் ஆர்குமெண்ட்ஸில் சொல்கிற பாயிண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை வந்து லிக்கல் ஸ்கேல் மூலயமா என்னோடய அக்ரிமெண்ட் அண்ட் டிஸ்அக்ரிமெண்ட் நான் வந்து என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதில் அரௌண்ட் 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ லிக்கல் ஸ்கேல்னால் என்னென்னா அது ஒரு 5 பாயிண்ட் இல்லைன்னா 7 பாயிண்ட் ஸ்கேல். அது வந்து சர்வேஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, கொஷினர்ஸ்லாம் வந்து ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது ஒரு ப்ராடக்ட்டுக்கோ இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சிச்சுவேஷனுக்கோ அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுறதுக்காக இதுலேருந்து ஒரு ரிசல்ட் டெரைவ் பண்ணுறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கேலில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 5 பாயிண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோடய ஒப்பீனியன் வந்து அதில் எதில் என்ன பாயிண்டில் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, அப்புறம் டிஸ்அக்ரி, நியூட்ரல், அக்ரி, ஸ்ட்ராங்லி அக்ரி, இந்த 5 பாயிண்ட் ஸ்கேலும் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 1, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து டிவோர்ஸ் ரேட்ஸ் நிறையா இருக்கிறதுனால அங்கே வந்து லவ் பண்ணி தான் எப்படி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அங்கே டிவோர்ஸ் ரேட்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து அரேஞ்ச் மேரேஜ் இருக்கிறதுனால ஒரு ஃபேமிலி சிஸ்டமாக இன்டாக்டாக இருக்க முடியுது. அப்படி அதனால இது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து இப்போ நம்ம சக்ஸஸ்ங்கிறது வந்து ஒரு கப்பிள் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க அண்ட் ஃபேமிலியாக ஃபார்மாக இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் சக்ஸஸ் அப்படின்னு கிடையாது. ஹாப்பினஸ் தான் நம்ம பேராமீட்டராக வச்சு எடுத்தோன்னா அரேஞ்ச் மேரேஜஸில் வந்து அட்மோஸ்ட் ஹாப்பினஸ், ஒரு மேரேஜ் வந்து கிடைக்க வேண்டிய ஹாப்பினஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால வந்து அதை நம்ம பேராமீட்டராக எடுக்க முடியாது. டிவோர்ஸ் வந்து நம்ம சொசைட்டியில் டேபுவாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஈஸியாக வந்து ஒரு கப்பிள் வந்து அன்ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ண முடியாது. அண்ட் ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு ஆஸ்ட்ரசைஸ் பண்ணி ஒதுக்கி வச்ச மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ விமென்க்கு வந்து அது இன்னும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஒரு டிவோர்ஸி டேக் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு சொசைட்டியில் வந்து நம்ம இவ்வளோ கன்ஸ்டன்ட் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நம்ம அதில் வந்து ஒரு கப்பிள் சேர்ந்துருக்காங்கன்றது ஒரு அது வந்து ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துக்க முடியாது. ஸோ அது அந்தளவுக்கு ஒரு நீங்கள் வந்து விருப்பம் இல்லை, கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வேணான்னு சொல்லிக்கலாம், நீங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிற சொசைட்டியில், அட்மோஸ்ட் ஃப்ரீடம் ஃபார் யுவர் ரைட்ஸ் இருக்கிற சொசைட்டியில் தான் வந்து நம்ம அதை வந்து அவங்க வந்து சேர்ந்து இருக்கிறத வந்து நம்ம ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம சொசைட்டியில் வந்து அது ஒரு பேராமீட்டர் நம்ம எடுக்க முடியாது. ஜஸ்ட் சேர்ந்து இருக்கிறத வச்சு மட்டும் ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபேமிலி யூனிட்டாக வெளிலேருந்து பார்க்க ஒரு ஸ்டேபிள் ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் உள்ளுக்குள்ளே வந்து இஷ்யூஸ் வந்து நிறையாவே இருக்கும். ஸோ டிவோர்ஸ் வந்து நார்மலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ தான் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். லைக் கோபேரேட்டிங் எப்படி பண்ணுறது, லைக் சில்ட்ரன் அவங்களோட லைஃப்ஸ் என்ன ஆகுறது அப்படிங்கிறது போக முடியும். இங்கே வந்து அதே ஒரு வீட்டுக்குள்ளே இரிட்டேஷனோட அந்த சைக்கலாஜிக்கலாக அந்த சில்ட்ரனை வந்து இன்டெரக்டாக அப்யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு அன்ஹாப்பியாக ஒரு கப்பிள் இருக்கிறது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அப்படி இருக்கும்போது அது பாதிக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்து நம்ம அதை வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக எடுத்துகிட்டும் இது பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ ஒரு சாய்ஸ் ஃபார் சைல்டு ஃப்ரீயாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இல்லாமலே இருக்கிற ஒரு சொசைட்டி இது. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேமிலி சிஸ்டமாக இருக்கிறதே ரொம்ப வந்து ப்ரொமோட் பண்ணுவோம். ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அப்படி கிடையாது இல்லையா. ஸோ அங்கே வந்து ஃப்ரீடம், இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக அங்கே வந்து ஹாப்பினஸ்க்கான பாசிபிலிட்டியும் ஜாஸ்தி. ஜெயிலுக்குள்ளே 2 பேர்த்த பூட்டி வச்சுட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வச்சுட்டு நம்ம வந்து அவங்க சேர்ந்தா இருக்காங்க, ஸோ லைக் தி கெட் அலாங் வெல் அப்படின்னு நம்ம வந்து டிரைவ் பண்ண முடியாது, அந்த கன்க்ளூஷனுக்கே நம்ம வர முடியாது. ஸோ அதனால் ஒரு ஃப்ரீடம் இல்லாத சொசைட்டியில் நம்ம வந்து எக்ஸாக்டாக ஒரு ப்ராப்பராக டைரெக்டாக கான்சிக்வன்சஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கணக்கெடுக்காமல் நம்ம வந்து டிரைவ் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி. ஸ்டேட்மெண்ட் 2, அரேஞ்ச் மேரேஜஸும் ஃபோர்ஸ்ட் மேரேஜஸும் டிஃப்ரெண்ட். இப்போது வந்து ஒரு சொசைட்டியில் வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்தந்த ஏஜில் தான் இருக்கணும், நீங்கள் வந்து லவ்வை வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணி அப்படி வளர்க்கும் போது ஆப்வியஸாக ஒரே சாய்ஸ் வந்து அரேஞ்ச் மேரேஜஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம ஒன்றும் சில கண்ட்ரீஸில் வந்து அரேஞ்ச் மேரேஜஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, பட் இட் எக்ஸிஸ்ட் இன் ரூரல் ஏரியாஸ் அண்ட் அது வந்து ஒரு டையிங் ப்ராக்டிஸாக இருக்குது. ஸோ டேட்டிங்கிறது தான் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கும் அந்த சொசைட்டிஸில். ஆனால் எக்ஸிஸ்ட் ஆகுது, பட் விருப்பம் இருக்கிறவங்க தான் அந்த சாய்ஸ்குள்ளே போவாங்க. ஆனால் இங்கே அதுதான் நார்ம். ஸோ இங்கே அதுதான் வந்து கல்ச்சரே. ஸோ அப்படின்னா என்ன, ஒரு சாய்ஸே இல்லை. அதனால தான் வந்து அவ்வளோ அது சம்மந்தப்பட்ட அவ்வளோ பிரச்சனை கொலை எல்லாமே நடக்குது. இது வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு சவுத் ஏஷியா ப்ராப்ளம். ஸோ அரேஞ்ச் மேரேஜஸ் எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால அது வந்து ஒரு ஃப்ரீடமே இல்லாமல் இருக்கிறது அண்ட்
ஸோ இன்டெரக்டாக அப்படி ஒரு சொசைட்டியில் வளரும்போது வேறு எந்த சாய்ஸும் இல்லாமல் வளரும்போது ஆப்வியஸாகவே இதுதான் ஒரு ஆப்ஷனாக ஃபீல் ஆகும். நீங்கள் வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லலாம் ஒரு தேர்ட் பர்சனாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு. அப்போ தான் நம்ம வந்து இதெல்லாம் பிரேக் பண்ணி நம்ம வந்து ஒரு நம்ம பேரண்ட்டோட இந்த கல்ச்சர் நார்ம்ஸ்லாம் பிரேக் பண்ணி நம்ம அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷன் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறது ஈஸி. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் வந்து இதுதான் ஒரே சாய்ஸாக இருந்து வளரும்போது லைக் இது அதை தாண்டி நம்மளுக்கு வந்து போகவே ஒரு தோணாது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்படி தோணுனா கூட அது வந்து நம்ம சப்ரெஸ் பண்ணி இப்போ நான் லவ் பண்ணி அவ்வளோ சண்டை போட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்டே பண்ணிட்டு போயிடலாமே. ஏன்னா அது இப்போ இதில் என்ன கொஷின்னா, லவ் பண்ணுறே கல்யாணம் பண்ணுறதுல ஏன் அவ்வளோ பிரச்சனை அரைஸ் ஆகணும்? இப்போ ஒரு நார்மல் சொசைட்டினா நீங்கள் இப்போ அரேஞ்ச் மேரேஜை டிஃபெண்ட் பண்ணுற எல்லாரும் ஒத்துக்கணும். லவ் மேரேஜ் எக்ஸிஸ்ட் ஆகிறது தான் நார்மலாக இருக்கணும். அரேஞ்ச் மேரேஜ் ஹேஸ் டு கோ எக்ஸிஸ்ட் இல்லையா? பட் இங்கே வந்து இதுதான் நார்மலாகவே இருக்குது. ஸோ எந்த ஜென்ரேஷன் ஏர்லி ஜென்ரேஷன்லாம் கேட்டு பார்த்தா அவங்களே வந்து இது வெறுப்பாங்க லவ் மேரேஜுங்கிற கான்செப்டே. ஸோ அதனால் இட் இஸ் ஒரு இன்டெரக்டாக இட் இஸ் லைக் ஃபோர்ஸிங் அ பர்சன் டு மேரி அ ஸ்பெசிஃபிக் பர்சன் சோசன் பை தேர் பேரண்ட். அதனால டேரெக்டாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜஸ்னாலே இந்த சைல்டு மேரேஜை இமேஜின் பண்ணுவோம். அதுவும் ஒரு பீரியடில் ரொம்ப எக்ஸிஸ்ட் ஆச்சு, இப்போவும் சில ஸ்டேட்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகுது. பட் அது ஒரு இல்லீகலான ப்ராக்டிஸ் ஆஃபீஸாக. அண்ட் ஆனால் அதுதான் நம்ம இமேஜின் பண்ணுவோம். பட் நம்ம வந்து சொசைட்டியாக ஒரு கம்பல்ஷன் கொடுத்து ஒரு ஒரு கல்ச்சராகவே ஒரு விஷயத்த வந்து திருப்பி திருப்பி திணிச்சு அதை வந்து நம்ம திருப்பி அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போகும்போது அந்த கல்ச்சர் ஆப்வியஸாக எக்ஸிஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம ரொம்ப நார்மலைஸ் பண்ணதுனால நம்ம வந்து டேரெக்டாக அரேஞ்ச் மேரேஜஸை ஃபோர்ஸ் மேரேஜஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே நம்ம கொண்டு வர மாட்டோம். பட் ரொம்ப யோசிச்சு பார்த்தா நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் கல்ச்சரல் நார்ம்ஸ்லேருந்து நம்ம வளர்ந்துருந்தோம். ஒரு ஃப்ரீ திங்கிங்கோட பேரண்ட்ஸ் நம்மளை வளர்த்துருந்தாங்கன்னா நம்ம ஓன் இண்டிபெண்டன்ட் சாய்ஸ் மூலமா யாருமே அரேஞ்ச் மேரேஜை சூஸ் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு இப்போ ஃப்ரீ சொசைட்டியாக இருந்துச்சுன்னா, எந்த ஒரு கம்பல்ஷனும் சொசைட்டியில் இல்லை, ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்காமலே ஃப்யூச்சரில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்கான சொசைட்டியாக இருந்துச்சுன்னா, ஸோ அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு பேரண்ட் மேலே வந்து மூலியமாக நம்ம வந்து இப்படி தேடணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ இது எக்ஸிஸ்ட் ஆகிற பிரச்சனையை வந்து திருப்பி ப்ரொமோட் பண்ணதே இல்லையா, இது வந்து இட் இஸ் நாட் அ சொல்யூஷன் டு எனி ப்ராப்ளம். ஸோ வந்து எக்ஸாக்டாக டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஏஜ் லிமிட்ஸ் இந்த ஏஜ்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன்ஸ்லாம் எல்லாமே இருந்துச்சுன்னா யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து டிஸ்அக்ரி. ஸ்டேட்மெண்ட் 3, ஒரு ஃபேமிலியை வந்து நிறைய வேல்யூஸ் வந்து காமனாக இருக்கும்போது அது வந்து ப்ராப்ளம்ஸோட ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இப்போது ஒரு ஃபேமிலி வந்து வெஜிடேரியனாக இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்ட்னரும் நம்ம வெஜிடேரியன் வளரும்போது வெஜிடேரியனாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஸோ அது வந்து இட் இஸ் அ நார்மல் திங் அண்ட் அது வந்து இட் இஸ் ஓகே, லைக் இட் மேக்ஸ் சென்ஸ். வெஜிடேரியன் இல்லைனா வந்து சில ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே வந்து காமனாக ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக பண்ணும்போது நல்லாயிருக்குங்கிற ரீசன்னால் அதனால மேரேஜோட ஸ்டெபிலிட்டிக்கு இட் ஹெல்ப்ஸ். ஸோ அண்ட் அதே மாதிரி இப்போது ஒரே ரிலீஜனாக இருக்கும்போது அவங்களோட ட்ரெடிஷன்ஸ்லாம் மேட்ச் ஆகும், அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ஃபேமிலியாக இண்டிவிஜுவலாக அவங்களோட ஐடியாலஜிஸும் நிறையா இருக்கும், பொலிட்டிக்கலாகவோ இல்லை ஃபைனான்ஷியலாக நிறையா அந்த மாதிரி வந்து காமனாக இருக்கிறது வந்து இட் இஸ் டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த மேரேஜ். ஸோ இது வந்து டெஃபினட்டாக ஸ்ட்ராங் அக்ரி. ஸோ ஸ்டேட்மெண்ட் 4, ஃபேமிலி வந்து இன்வால்வ் ஆகும்போது அந்த மேரேஜ்க்கு நடுவில் அந்த கப்பல் வந்து சண்டை போடும்போது இது வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பாங்க ஃபேமிலியாக அப்படின்னு. ஸோ படத்துலலாம் நோட்டீஸ் பண்ணியிருப்போம், ஒரு பிரச்சனை அரைஸ் ஆனாலே கும்பலாக வந்து ஏதோ வண்டியில் வந்து அந்த ஊருக்காரங்கிட்ட பேச போவாங்க. பாதி நேரம் தகராறில் தான் முடியும், ஆனாலுமே அப்படி ஏதோ தீர்த்து வைக்க மாதிரி போவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து இப்போ யோசிச்சு பார்த்தா அது வந்து அப்போதைக்கு சமாதானப்படுத்திட்டு வர்றது தான். அது எப்போவுமே வந்து அவங்கள டிவோர்ஸில் முடியவே செய்யாது. ஸோ அதனால் அது அந்த பாயிண்ட் அப்போ அதுக்காக சொல்கிறாங்க. ஸோ அரேஞ்ச் மேரேஜில் வந்து நீங்கள் என்ன தான் சண்டை போட்டாலும் தீர்த்து வைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கப்பிள் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆகிறதுக்கான மெயின் ரீசனே வந்து தேர்ட் பர்சன் இன்வால்வ் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே சரி, இட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் தான் அவங்களை இன்வால்வ் பண்ணுறது. ஆனால் இப்போ என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகுறது பொறுத்து. இப்போ அது பேரண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகப்பட்ட ப்ராப்ளம்னா அவங்கள உட்கார வச்சு டீசெண்டாக ஒரு மெச்சூரான ஒரு அடல்ட் கான்வர்சேஷன் மூலியமாக தான் அதை சால்வ் பண்ணணும். இதே வந்து அந்த கப்பலுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அவங்களோட கேரக்டர்லேருந்து அரைஸ் ஆகிற பிரச்சனைனா ஆப்வியஸாக அந்த பேரண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்று அந்த பொண்ணை விட்டு கொடுத்து போக சொல்லுவாங்க, இல்லைனா பையனும் பொண்ணு யாரையோ விட்டு கொடுத்து போக சொல்லுவாங்க, இல்லைன்னா
அது வந்து அவங்களே வந்து அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி விட்டுட்டும் போயிடுவாங்க சில டைம். ஆர் இன்னொரு பர்சனை வந்து ரொம்ப ரொம்ப ப்ளேம் பண்ணி பேசுவாங்க. ஸோ அதனால இன்னொரு ப்ராப்ளம் தான் அரைஸ் ஆகுமே ஒழிய இது வந்து சால்வ் ஆகாது அந்த ப்ராப்ளம். ஸோ இன்வால்வ் ஆன 2 பேரும் வந்து அது சால்வ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். இப்போ அந்த நம்ம வந்து சால்வ் ஆகுது அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னா, இப்போது கப்பல் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் ஆகுது ஒரு விஷயத்துலனா அவங்க வந்து பேசி அதை வந்து கம்யூனிகேட் பண்ணி சால்வ் பண்ணணும். இப்போது நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு பிரச்சனையோட சொல்யூஷன் அப்படின்னாலே நம்ம வந்து அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது அப்படி தான் நினைப்போம். ஸோ அதனால தான் நம்ம பெரியவங்களை இன்வால்வ் பண்ணி அவங்க வந்து அவங்களோட அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து டோட்டலாக தாட் ப்ராசஸ் வேறு. ஸோ அதனால் அவங்களை இன்வால்வ் பண்ணுறது வந்து மேபி போன ஜென்ரேஷன் வரைக்கும் மேபி இப்போ அக்செப்டபிள். ஏன்னா அப்போலாம் வந்து கப்பிள்ஸ் வந்து அவங்களுக்கு அரைஸ் ஆகிற ப்ராப்ளமே வேறு மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் வந்து அவசியம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் டிஸ்அக்ரி. ஸோ ஸ்டேட்மெண்ட் 5, அரேஞ்ச் மேரேஜ் ஹஸ் அன் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் அப்யூஸ். இது வந்து ஆக்சுவலாக அரேஞ்ச் மேரேஜஸ்க்குன்னு வந்து சொல்லலாம். ஆனால் வந்து இது ரொம்ப கல்ச்சுரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால லவ் மேரேஜஸில் கூட அப்யூஸ் நடக்க தான் செய்யும். ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது நான் முன்னாடி மற்ற பார்ட்ஸ் ஆஃப் இந்த சீரீஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது வந்து இண்டிவிஜுவல் சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க கேரக்டரில் ஒரு பிரச்சனை. இது வந்து அந்த பார்ட்னர் வந்து எவ்வளோ தான் ட்ரிகர் பண்ணாலுமே அவங்க வந்து அவங்க அப்யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிற அந்த சிச்சுவேஷனில் அவங்க தான் முடிவெடுத்து அப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்ம அந்த விக்டிம் மேலே ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ அரேஞ்ச் மேரேஜில் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் என்னென்னா, அதுவும் அகெயின் அவங்க வந்து இண்டிவிஜுவலாக நம்ம வந்து அவங்க கேரக்டருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ப்ளேஸ் பண்ணாதனால. பட் அப்யூஸ் வந்து நம்ம எப்போவுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் வந்து இது நியூட்ரல் ஸ்டான்ஸ் தான், நியூட்ரல்.